வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாட்டை நம்ம எப்பயாவது தான் விளையாடுவோம். ஆனா அதையே தன்னோட வாழ்க்கையா வச்சிருக்குது ஒரு குட்டி பறவை. அது பேரு போட்டு பறவை. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு மரம் இருக்கும், அதோட கிளைய நீங்க உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா லைட்டா அசையும், பல மணி நேரம் கழிச்சு கண்ணை திறக்கும், பறந்து போகும். அதுதான் போட்டு பறவை. அப்படியே மரத்தோட கலர்ல மெர்ஜாயி வாழுங்க. பயங்கர தில்லாலங்கடியா இருப்ப போல. மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா காடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு பறவை அதிகமாக வாழுது. அதிகமாக காட்டுப்பகுதியிலையும் கிராமப்புறங்கள்லையும் இது நம்ம கண்ணில் படலாம். ஆனால் மனுஷங்க கண்ணில் படாமல் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பாதுகாப்பு. மரக்கிளையில் இல்லாமல் தனியாக அது நின்றுச்சுன்னா அப்படியே ஆந்தைய ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். அது 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அது கண்ணுக்கு பதிலாக உருட்டி வச்ச மாதிரியே இருக்கும். அதோட மூக்கு, காது, வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆந்த மாதிரியே இருக்கும். ஆனாலும் இது ஒரு அப்ராணி. பார்க்க டெரராக இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட் என்ன மாதிரி. இந்த போட்டு பறவையிலேயே 7 வெரைட்டி இருக்குங்க. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். பெரிய சைஸ் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட அதிகபட்ச எடையே 500 கிராம் தான் இருக்குங்க. குட்டி பையன் பகல் முழுக்க தனக்கு ஒரு வேலையும் கிடையாதுன்னு தனக்கேற்ற ஒரு மரக்கிளையை சூஸ் பண்ணி அங்கே போய் உட்காந்துக்கும். மணிக்கணக்கில் கண்ணை மூடிட்டு இருக்கும். மரக்கிளை உடஞ்ச மாதிரி தன்னோட தலையை திருப்பி விட்டுட்டு அப்படியே செட்டில் ஆகிடும். கண்ணை திறக்காது. இப்படி ஒரு பறவை அங்கே நிற்கிறதே யாருக்கும் தெரியாது. சேஃப்டி பிளான். சிலையா ஒரு இடத்துல நிற்கும் போது அதுக்கு பசி வந்துருச்சுன்னா தன்னை சுற்றி பறக்கிற சின்ன வண்டு, பூச்சி, அப்புறம் பல்லி இது எல்லாத்தையும் டக்குன்னு பிடிச்சி டபக்குன்னு முழுங்கிடும். ராஜ வாழ்க்கை. நின்ன இடத்துல சோறு. ஒரு மரக்கிளையில 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லைங்க, ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்க சொன்னாலும் அப்படியே நிற்கும். அசைவே இருக்காது, கண்ணை திறக்காது. ஆனாலும் அது உடம்புல செல்கள் நடமாட்டம், அப்புறம் அதோட ரத்த ஓட்டம் ப்ராசஸ் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கும். சரி, ஒரு நாள் முழுக்க அப்படி ஃப்ரீஸ் ஆகி என்ன திங்க் பண்ணுவேன்? போட்டு பறவையோட கண்களுக்கு மேஜிக் தெரியுங்க. அதோட கண்கள் மூடி இருந்தாலுமே தன்னை சுற்றி என்ன நடக்குது, யாரெல்லாம் பார்க்குறா அப்படிங்கிறத கரெக்டாக சென்சர் பண்ணும். எப்படின்றீங்களா? அதோட கண் இமைக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் கண்ணை க்ளோஸ் பண்ணும்போது சென்சாரா ஆக்டிவேட் ஆகி தன்னை சுத்தி என்ன நடக்குது, யாரெல்லாம் நம்மளை பார்க்கறாங்க அப்படிங்கறத அதோட மூளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த பவர் இருக்கு. நான் தூங்கிக்கிட்டே ஷோ பண்ணுவேன். இந்த பறவைக்கு இன்னொரு மேஜிக் பவர் இருக்கு. அது அதோட வாய். தன்னோட தலையை விட அதோட வாய் பெருசா இருக்கும். ஒரு தடவை வாயை ஓபன் பண்ணா பல பூச்சிகளை டபக்குன்னு முழுங்கிடும். ஆமாங்க, ஒண்ணா சாப்பிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? போட்டு பறவைக்கு எக்ஸ்ரே கண்களுங்க. கும்மிருட்டுல கூட கண்ணை திறந்து பார்த்துச்சுன்னா எதிரில் என்னென்ன இருக்கு, என்னென்ன பூச்சி பறக்குது அப்படிங்கறத தெளிவா பார்த்துரும். இவ்வளோ பவர்ஸ் வச்சிருக்க நீ. பெண் போட்டு பறவைகள் முட்டை போடுறதுக்காக கூடு எதுவும் கட்டுறது இல்லைங்க. அந்தந்த கிளையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்த சூஸ் பண்ணி அங்கே தான் முட்டை போட்டு அதை அங்கேயே பாதுகாக்கும். குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குஞ்சோட ஸ்மெல்லுக்கு தெரிஞ்சு எதிரிகள் யாரும் வந்துடக்கூடாதுல்ல. பிளானிங் தாய். குஞ்சு பறவை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா கூட போய் நின்றும். எங்கெல்லாம் நம்ம சில மாதிரி நிற்கணும், எங்கெல்லாம் அசையணும் அப்படிங்கிறத வேற லெவல் ட்ரைனிங்கா தாய் பறவை குஞ்சு பறவைக்கு சொல்லி தரும். சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.